அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 20/12/2023 அன்று சனி பெயர்ச்சி, அதாவது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாய் இருக்கின்றார். இப்போ ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை 12 பாவத்தை பார்ப்போம். மேச ராசியில பிறந்தவர்கள், மேச லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் அவருடைய வீட்டில் இருக்கின்றார். இது ஒரு மிக சிறப்பான அமைப்பு என்று சொல்லலாம். மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுய கௌரவம், சுய அந்தஸ்து, சுய மரியாதை, சிந்திக்க திறன் அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லலாம். இதே மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு 2ஆம் பாவம் ரிஷப ராசியாக வரும். இந்த ரிஷப ராசி என்பது மேஷ லக்னத்தில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், 2ஆம் இடம். 2ஆம் இடத்திற்கு குடும்பத்தில் உள்ள நபர்கள், பணம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மன நிறைவுடன் கிடைப்பது கடினம். பொருளாதாரம் என்பது சற்று குறைவாகவே கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள நபர்கள் சுமூகமாக சற்று இருப்பது கடினம் என்று சொல்லலாம். மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் பாவம் சிறுதூர பிரயாணம், டாக்குமெண்ட்ஸ், கையெழுத்து, ஒப்பந்தம், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி தொழில் செய்கின்றவர்களுக்கு 3ஆம் இடம் சிறப்பாக அமைந்தால் சிறப்பாகவே இருக்கும். இது போன்ற விஷயங்கள் 3ஆம் பாவத்தில் உள்ள காரங்கள் அனைத்தும் சிறப்பாகவே அமையும். தொழில் தொடர்பு 3ஆம் இடம் என்பது வெளிநாட்டு வணிகம், இது போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே அமையும். அடுத்தது 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தில் தாய், உற்றார், உறவினர்கள், இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறது. மேலும் வண்டி வாகனங்கள், தோட்டம், விவசாயம் பண்ற இடம், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது இந்த 4ஆம் பாவத்திலே. இதெல்லாம் சிறப்பை தராது என்று சொல்லலாம். அடுத்தது 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் சிம்ம ராசியாக வரும். புத்திர பெரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லலாம். புத்திரர்கள் இருந்தால் அவர்கள் கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லலாம். மேலும் உயர்நிலை கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள் என்று சொல்லலாம். அடுத்தபடியா 6ஆம் பாவம் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் பாவத்தை பார்ப்போம். 6ஆம் பாவம் என்பது கடன், நோய், ஒரு இடத்தில் சென்று வேலை பார்ப்பது, அதாவது ஒருவர் கீழ் போய் வேலை பார்ப்பது என்று பொருள் கொள்ள வேண்டாம். இந்த 6ஆம் பாவத்தில் உள்ள காரகங்கள் அனைத்தும் பெருமளவில் சிறப்பை தராது தற்போது என்று சொல்லலாம். ஒரு இடத்தில் போய் வேலை செய்கிறார் என்றால் கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும், இல்லைனால் வேலையை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். கடன் பெறுவது என்பது சற்று கடினமாக இருக்கும் என்று சொல்லலாம். மேலும் நோய் எதிர்ப்பு திறன் இருக்கும் என்று சொல்லலாம். அடுத்தபடியா 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவம் என்பது நண்பர்களை குறிக்கும், சுய தொழிலை குறிக்கும், மனைவியை குறிக்கக்கூடிய பாவம் தான் இந்த 7ஆம் பாவம். நண்பர்கள் வட்டாரங்கள் சிறப்பாகவே அமையும். புது நண்பர்கள், புது நட்பு கிடைக்க பெறுவீர்கள். மேலும் சுய தொழில் செய்வதற்கு உண்டான எண்ண ஓட்டமும் செயலும் இருக்கும் என்று சொல்லலாம். சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லலாம். அடுத்தபடியா 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்தில் என்னென்ன காரகங்கள் இருக்கு அப்படின்னா, விபத்து இருக்கு, அசிங்கம், அவமானங்கள் இருக்கு. மேலும் திடீர் மனமாற்றம், திடீர் திருப்பங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதாக இருப்பார் என்று சொல்லலாம். அடுத்தபடியா 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் என்பது அதிர்ஷ்டம், பாக்கியம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், தந்தையார், இது போன்ற காரணங்களும் 9ஆம் பாவத்தில் இருக்கிறது. மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் இந்த 9ஆம் பாவ காரங்கள் அனைத்துமே மிக மிக சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லலாம். தெய்வ வழிபாடு சிறப்பாக, தெய்வ அருள் கிடைக்கும், தந்தையாருடைய பூர்ண அனுகிரகம், ஆசீர்வாதம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று சொல்லலாம். அடுத்தபடியா 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் என்பது முக்கியமாக தொழிலை குறிக்கக்கூடியது. தொழிலில் கவனம் தேவை, தொழிலில் கவனம் தேவை. இன்கிரிமெண்ட், அந்தஸ்து, ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைப்பது சற்று அரிதாகும் என்று. அடுத்தபடியா 11ஆம் பாவம் கும்பராசியாக வருகிறது. இந்த கும்பராசி மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய இடத்திலே சனி பகவான் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றார். தன்னுடைய ஆசை விலாசைகள் நிறைவேறக்கூடிய 11ஆம் பாவத்திலே சனி பகவான் இருக்கின்றார். மிகவும் சிறப்பு, தன்னுடைய எண்ணங்கள் ஈடேறும் என்று சொல்லலாம். அடுத்தபடியா 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவம் என்பது முக்கியமாக அயன சயனத்தை குறிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட
தொழிலை குறிக்கும் என்று சொல்லலாம். மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் 12ஆம் பாவத்தில் தான் இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனத்தை நிறுவுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அயன சயனம் இது போன்ற விஷயங்கள்லாம் பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு என்று சொல்லலாம். நன்றி.